ஹரி ஓம். ஜெய் சீதாராம். ராதே கிருஷ்ணா. அன்பு நண்பர்களே, உங்கள் அனைவரையும் எனது தெய்வீக பயணம் யூடியூப் சேனல் சார்பாக அன்புடன் அழைக்கின்றேன். நாம் தற்போது ஒடிசா மாநிலத்தில் உள்ள கோயில்களை தரிசனம் செய்ய துவங்கியுள்ளோம். ஏற்கனவே பூரியில் உள்ள ஜெகநாதர் கோயிலை தரிசித்தோம். தற்போது அதற்கு அருகே உள்ள மற்றொரு இறைவனை நாம் காண இருக்கின்றோம். கிருஷ்ணருக்கு அர்ப்பணிக்கப்பட்ட சாட்சி கோபால் கோயில் என்பதே அதுவாகும். இது பூரி புவனேஸ்வரர் நெடுஞ்சாலையில் பூரி ஜெகநாதர் கோயிலில் இருந்து சுமார் 20 கிலோமீட்டர் தொலைவில் அமைந்திருக்கின்றது. சத்தியபாடி கோபிநாதர் கோயில் என்றும் அழைக்கப்படும் இடம் 11ஆம் நூற்றாண்டில் கட்டப்பட்டதாக. இந்த கோயிலின் ஒரு தனிச்சிறப்பு என்னவென்றால், இங்கு பக்தர்கள் வழங்கும் உணவு கோதுமையால் ஆனது. இது உலகின் மற்ற அனைத்து விஷ்ணு கோயில்களிலும் வழங்கப்படும் உணவுகளுக்கு முரணாக உள்ளது. அங்கெல்லாம் உணவு பிரசாதம் அரிசிதான் செய்யப்படுவார்கள். இங்கே கோதுமையினால் செய்கின்றார்கள். இந்த சாட்சி கோபால் கோயில் பூரியின் வரலாறு என்னவென்றால், சாட்சி கோபால் கோயிலுடன் தொடர்புடைய பல புராண கதைகள் இருக்கின்றன. அவற்றில் ஒன்று, இந்த ஆலயம் கிருஷ்ணனின் பேரனான வஜ்ரநாபனார் என்கிற மன்னர் கட்டினாக கூறப்படுகிறது. அவர் கிருஷ்ணரின் பிரதிஷ்டைக்காக நாடு முழுவதும் இதே போன்று புனித ஆலயங்களை கட்டியதாக நம்பப்படுகிறது. மற்றொரு புராண கதை என்னவென்றால், ஒரு கிராமத்து இளைஞன் அதே கிராமத்தைச் சேர்ந்த ஒரு பெண்ணை காதலித்தானாம். பையன் ஏழையாக இருந்தபோது அந்த பெண் கிராமத்தின் தலைவரின் மகள் என்பதனால் அவர்களின் திருமணத்திற்கு சம்மதம் தெரிவிக்கவில்லை. அந்த ஆண்டின் பிற்பகுதியில் கிராம மக்கள் அனைவரும் புனித யாத்திரையாக காசிக்கு சென்றார்கள். பயணத்தின் போது தலைவர் நோய்வாய்ப்பட்டார். கிராமவாசிகள் முன்னால் சென்றபோது இந்த சிறுவன் மட்டும் பின்தங்கி அவருக்கு பாலூட்டி பணிவிடைகள் செய்தார். அதனால் அவர் மிகவும் சந்தோஷப்பட்டு ஈர்க்கப்பட்டு அவரது மகளை அந்த பையனுக்கு திருமணம் செய்து வைக்க ஒப்புக்கொண்டார். ஆனால் அவர்கள் மீண்டும் கிராமத்திற்கு வந்தவுடன் அந்த தலைவர் தனது வாக்குறுதியை நிறைவேற்ற மறுத்துவிட்டார். அவரது கூற்றை ஆதரிக்கக்கூடிய ஒரு சாட்சியை முன்வைக்கும்படி தலைவர் சிறுவனிடம் கூறினார். சிறுவன் துரோகம் செய்துவிட்டதாக உணர்ந்து கிருஷ்ணரை வேண்டிக் கொண்டார். அவர் எதிரில் மாடு மேய்ப்பவனாக கோபாலன் தோன்றி அவருடைய சாட்சியாக மாற ஒப்புக்கொண்டார். ஆனால் ஒரே ஒரு நிபந்தனையின் பேரில் சிறுவன் கிராமத்தை நோக்கி முன்னேறி நடந்து சென்றான். திரும்பி பார்க்கவில்லை. அப்படி செய்தால் பின்னர் தன்னை தொடர்ந்து வந்து கொண்டிருக்கும் இறைவன் முன்னே செல்லாமல் அதே இடத்தில் நின்று விடுவார் என்று சொன்னார். பையனும் அதற்கு ஒப்புக்கொண்டார். இறைவன் அவரை பின்தொடர்ந்தார். ஒரு சமயம் மணல் பாங்கான பகுதியில் நடந்து சென்ற போது அந்த சிறுவன் இறைவனின் காலடி சத்தம் கேட்காமல் திரும்பி பார்த்தான். உடனே இறைவன் ஒரு கல் உருவமாக மாறினார். பேரவிற்குள்ளான சிறுவன் கிராம மக்கள் அனைவரையும் அழைத்து கிருஷ்ணரின் சிலையை காட்டி உண்மையை சொன்னார். இது அவரது கூட்டை பற்றி கிராம மக்களை நம்ப வைத்தது. பின்னர் தம்பதியினர் திருமணம் செய்து கொள்ள அனுமதிக்கப்பட்டனர். கிராம மக்கள் இறைவனுக்கு ஒரு சிறிய கோயிலை கட்டி சாட்சியாக இருந்த கடவுளை சாட்சி கோபால் என்ற பெயரிலேயே அழைக்க ஆரம்பித்தார்கள். இந்த கோயில் கொண்டாடப்படும் முக்கிய திருவிழாக்கள் ஒன்று அமலா நவமி. இந்த திருவிழாவின் போது ஏராளமான இக்கோயிலுக்கு வருவார்கள். இந்த சிறப்பு விழாவில் பக்தர்கள் ராதா தேவியின் பாதங்களை தொட அனுமதிக்கப்படுகிறார்கள். ஜென்மாஷ்டமி, ராதா அஷ்டமி மற்றும் ஹோலி ஆகியவை கோயில் மிகுந்த உற்சாகத்துடன் காணப்படுகிறது. இந்த ஸ்தலத்திற்கு பெயரே சாட்சி கோபால் ஆகும். இங்குள்ள ராதா சிலை முன்னர் இருந்ததாக தெரியவில்லை. பிற்காலத்தில் அது இங்கு பிரதிஷ்டை செய்யப்பட்டிருக்கலாம் என்ற ஒரு கூற்று நிலவுகிறது. வாருங்கள் நண்பர்களே, இந்த திருக்கோயிலை நாம் தரிசனம் செய்யலாம். நன்றி, வணக்கம். வனமாலி வாசுதேவா மனமோகன ராதா ரமணா, 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 சசிவதனா சரசி ஜனயனா ஜெகன்மோகன 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 ராதா ரமணா. சசிவதனா சரசி ஜனயனா ஜெகன்மோகன. அன்பு நண்பர்களே, இதுவரை திருக்கோயிலை தரிசனம் செய்த உங்கள் அனைவருக்கும் எனது நன்றி. மீண்டும்
ஒரு புதிய தரிசனத்துடன் தங்களை காண விழைகின்றேன். நன்றி, வணக்கம்.